ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அப்பா பிடிக்கிற எந்த பிள்ளைக்குனாலும் இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக சாக்லேட் கசக்குங்க. ஹீரோ ஃபுட் டெலிவரி மேனாக ஒர்க் பண்ணுறாரு. ஹீரோயின் ஒரு பெரிய பணக்கார பாட்டிக்கு வேலைக்காரியாக வேலை செய்கிறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட ஹீரோவுக்கு யாரை பார்த்தாலும் கொல்லணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பார். அன்பு ஒருத்தனை ரணமும் ஆக்கும், குணமும் ஆக்குங்க. அதுபோல தான் மனநலம் பாதிக்கப்பட்ட ஹீரோவை ஹீரோயினோட அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக்குது. இந்த படத்தில் அந்த பாட்டி இறந்து போயிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை சந்தேகப்பட்டு நீ தான் அந்த பாட்டியை கொண்டிருப்ப, அந்த பாட்டியை எதுக்காக கொன்ன அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாரும் முன்னாடியும் சட்டையை பிடிச்சி அவமானப்படுத்துகிறாங்க. பாட்டியோட ரூமை போலீஸ் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது பாட்டி கட்டில் கடியில் ஒரு லெட்டர் கிடைக்கிது. அந்த லெட்டரில் பாட்டி என்ன எழுதியிருக்காங்கன்னா, என்னதான் நான் வசதி வாய்ப்பாக இருந்தாலும் என்னோடய பிள்ளைகளும் என் பேர பிள்ளைகளும் என் பக்கத்தில் இல்லை. என் பிள்ளைங்க என்னை ஒரு பாரமாக தான் நினைக்கிறாங்க. என்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிற இந்த வேலைக்காரியான ஹீரோயின் பேரில் எல்லா சொத்துக்களையும் பாட்டி எழுதி வச்சுட்டு மனசுடைஞ்சு போய் இறந்து போயிடுறாங்க. அப்பா சாக்லேட் வேணும்ப்பா. எந்த சாக்லேட் வேணும்? அப்பா எனக்கு 50 ரூபா சாக்லேட் வேணும்ப்பா. என் தங்கப்பில் அப்பாவோட மாத சம்பளமே 200 ரூபா தான். நீ 50 ரூபா சாக்லேட் கேட்குறியே. சரி, அப்பா உன் பிறந்த நாளைக்கு வாங்கி தரேன் என்ன? ஹீரோவோட அப்பா ஒரு சாதாரண மளிகை கடையில் வேலை செஞ்சிட்ருப்பார். அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அண்ணாச்சி நான் ஒரு சாக்லேட் எடுத்துக்கிறேன் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி அந்த சாக்லேட் பாட்டிலுக்குள்ளே கையை விட்டு 50 ரூபா சாக்லேட்டை எடுக்க ட்ரை பண்ணுவார். அப்போ அண்ணாச்சி இருந்துக்கிட்டு, இல்லை உன் பிள்ளைக்கு 50 ரூபா சாக்லேட் கேட்குதால, உன் பிள்ளை பிறந்த கடனே உன் பொண்டாட்டி இறந்த கடனே இன்னும் அடைக்காமல் கிடக்கு. 50 ரூபா சாக்லேட் தான் உன் பிள்ளைக்கு இறங்குமோ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. தள்ளிக்கங்க அண்ணாச்சி, ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தள்ளும்போது அண்ணாச்சியோட தலை பின்னாடி இருக்க கண்ணாடியில் அடிபட்டு ரத்தமும் வருது. ஏல இணைவே நீ அடிக்கிறாள அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அடித்து அவமானப்படுத்தி போலீஸையும் வர வச்சு இந்த ஹீரோவோட அப்பாவை பிடிச்சும் கொடுத்துட்றாங்க. போலீஸ் பிடிச்சிட்டு போன நைட்டே ஹீரோவோட அப்பாவை வீட்டில் கொண்டு வந்து விட்டுறாங்க. பா எங்கப்பா போனேன்? போலீஸ் ஏன்பா உன்னை பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை தங்கப்பில், சும்மா பற்றியா அப்பா மேலே எவ்வளோ பயம்னு போலீஸ் திருப்பி வந்து விட்டுட்டு போயிடுச்சு பற்றியா அப்படின்னு சொல்லிட்டேவும் அவர் பாக்கெட்லேருந்து அந்த சாக்லேட் எடுத்து மகன்கிட்ட கொடுக்குறாரு. அந்த சாக்லேட் ஃபுல்லாக ஒரே ரத்தக்கரையாக இருக்கும். போலீஸ் அடித்த அடியில் அந்த சாக்லேட் ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஹீரோ தூக்கி போட்டுட்டு, அப்பா எனக்கு சாக்லேட் முக்கியம் இல்லைப்பா, நீ தான்ப்பா முக்கியம், இனிமேல் என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 2 பேரும் படுத்து தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கப்போ போலீஸ் அடித்த அடியில் ஹீரோவோட அப்பாவால் மூச்சே விட முடியாமல் அவர் இறந்தும் போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு ஸ்கூலில் ஹீரோவோட படிக்கிற எல்லாரும் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எழுதுனா, ஹீரோ மட்டும் சாக்லேட்காக இறந்து போன தன்னோட அப்பாவை நினச்சி ஒரு பக்கம் ஃபுல்லாக சாக்லேட் கசக்கும் சாக்லேட் கசக்கும் சாக்லேட் கசக்கும்னு எழுதி வைக்கிறாரு. பாட்டியை கொண்டுட்டு தான் நினச்சி நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி தரையில் முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ யார் ஒருத்தர் தன்னோட தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்கள மன்னிக்கணும்னு சொல்லி கடைசியாக அவங்க அப்பா மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு அவுட்புட் கொடுத்து சூப்பராக இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. யாரெல்லாம் அப்பாவை மிஸ் பண்ணுறீங்க? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.